கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று வேதத்தில் படிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே 2 விதமான பெற்றோர்கள் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். நேற்று காலை பொழுதிலே 2 விதமான பிள்ளைகள். ஏலி என்கிற தேவ மனுஷன் தன் சொந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்கினார், வளர்ப்பு பிள்ளையை எப்படி உருவாக்கினார் என்று பிள்ளைகளை குறித்து நாம் படித்தோம். இந்த காலை பொழுதிலே அதே சம்பவத்தை மையமாக வைத்து பெற்றோர்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் ஏலிக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்னவென்று சொன்னால் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட, ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட சாமுவேலை, அந்த வளர்ப்பு பிள்ளையை மாபெரும் ஒரு ஊழியக்காரனை உருவாக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருந்தது. அதே போல தன் இரத்த சம்பந்தப்பட்ட தன்னுடைய சொந்த பிள்ளைகளையும் அதற்கேற்ற விதத்தில் சாட்சியாக உருவாக்கப்பட வேண்டும். அவரை போலவே ஒரு ஊழியக்காரனாக, அவரை போலவே ஒரு சாட்சியுள்ள ஒரு மனிதனாக, ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தன் பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முழு திருச்சபைக்கும் போதகன் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். போதகருடைய மனைவி சபையில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஊழியருடைய பிள்ளைகள் சபையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ முழு சபைக்கும் முழு தேசத்திற்கும் தன் சொந்த பிள்ளைகளை சாட்சியாக அவர் உருவாக்கியிருக்க வேண்டும். இந்த 2 பொறுப்புகளை ஆண்டவர் ஏலியின் கையிலே கொடுத்திருந்தார். ஆனால் ஏலி இந்த இடத்துல செய்த ஒரு தவறு என்னவென்று சொன்னால், ஒரு பக்கம் சாமுவேலை கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவரா, ஆலயத்திற்கு பணிவிடை செய்கிறவராக பழக்கப்படுத்தினார். இன்னொரு பக்கம் தன் பிள்ளைகளை ஆலயத்தில் பணிவிடை செய்ய பழக்கப்படுத்தவில்லை, கர்த்தருக்கு பணிவிடை செய்ய பழக்கப்படுத்தவில்லை. இன்னொரு பக்கம் சாமுவேலை தேவ சத்தம் கேட்கிற, சித்தம் செய்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கினார். இன்னொரு பக்கம் தன் சொந்த பிள்ளைகளை தேவ சத்தத்தை கேட்கவோ தேவ சித்தத்தை செய்யவோ அவர் பழக்கப்படுத்தவில்லை. இதற்குண்டான வித்தியாசத்தை நேற்று காலை பொழுதிலே நாம் சிந்தித்தோம். அப்ப எனக்கு அன்பானவர்களே, அப்ப சாமுவேலை உருவாக்கினது போல தன் சொந்த பிள்ளைகளை உருவாக்கவில்லை. சாமுவேலை பழக்கப்படுத்தினது போல தன் சொந்த பிள்ளைகளை பழக்கப்படுத்தவில்லை. தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமாக சாமுவேலை உருவாக்கினது போல தன் பிள்ளைகளை மனிதனுக்கும் தேவனுக்கும் முன்பதாக அவர் உருவாக்கவில்லை. அப்ப அருமையான இந்த காலை பொழுதிலே என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல எல்லா பெற்றோர்களும் செய்கிற ஒரு தவறு என்னவென்று சொன்னால், மற்ற பிள்ளைகளிடத்திலே காண்பிக்கிற கண்டிப்பு நம்ம பிள்ளைகளிடத்திலே காண்பிப்பதில்லை. இன்னைக்கு அநேகர் செய்கிற ஒரு தவறு அதுதான் ஏலியும் செய்தார். சாமுவேலை சரியாக கண்டித்தார், சாமுவேலை சரியான விதத்தில் உருவாக்கினார். காலையில நேரத்தில் எழும்ப செய்தார், ஜெபிக்க பழக்கப்படுத்தினார், ஆலயத்தில் பணிவிடை செய்ய பழக்கப்படுத்தினார், கர்த்தருக்கு பணிவிடை செய்ய பழக்கப்படுத்தினார், ஸ்தோத்திர விளக்குகளை நேரத்திலேயே பற்ற வைக்க பழக்கப்படுத்தினார், ஆலயத்தின் கதவுகளை திறக்க பழக்கப்படுத்தினார். இப்படி எல்லா விதத்திலையும் பழக்கப்படுத்தினார். தேவ சத்தம் கேட்க பழக்கப்படுத்தினார். ஆனால் இதுவே சொந்த பிள்ளைகளை கவனித்து பார்க்கும் பொழுது வளர்ப்பு பிள்ளைகிட்ட காண்பித்த கண்டிப்பு சொந்த பிள்ளைகளிடம் காண்பிக்கவில்லை. சொந்த பிள்ளைகளிடம் அந்த கண்டிப்பை காண்பிக்கலை. அவர்களிடத்தில் எந்த விதமான ஆலயத்தில் வேலை வாங்கலை, பணிவிடை செய்ய வைக்கலை, ஆலயத்தில் பணிவிடை செய்ய வைக்கலை, கர்த்தருக்கு பணிவிடை செய்ய பழக்கப்படுத்தலை. அந்த இடத்துல எந்தவித அதிகாலையில் நேரத்தில் எழுப்பலை. இப்படி சாமுவேலிடத்தில் காண்பித்த கண்டிப்புகளை சொந்த பிள்ளைகளாகிய ஒபனியும் பினேகாஸ் இருவரிடத்தில் அந்த கண்டிப்பை காண்பிக்கவே இல்லை.
2 பேரிடத்திலுமே அந்த கண்டிப்பை காண்பிக்கவே இல்லை. அப்ப இரண்டாவது அவர் செய்து கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம் மற்ற பிள்ளைகளை ஈஸியாக நம்ம கண்டிக்கிறோம், சொந்த பிள்ளைகளை ஈஸியாக நாம் கண்டிப்பதில்லை. ஒன்று. இரண்டாவதாக நம்ம அநேக பெற்றோர்கள் செய்கிற ஒரு தவறு என்று சொன்னால், மற்ற பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய குறைவுகளை சீக்கிரமாக கண்டுபிடித்து அதை குற்றப்படுத்தி விடுகிறோம், அதை சரி செய்து விடுகிறோம். அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுகிறோம், நீங்கள் போடுகிற வஸ்திரம் சரியில்லை, நீங்கள் போகிற பாதை சரியில்லை, நீங்க அப்படி பண்ணுகிறது சரியில்லை, இப்படி செய்து கொண்டிருந்தால் உங்கள் பெற்றோரிடம் நான் சொல்லிவிடுவேன், உங்கள் போதகரிடம் நான் சொல்லிவிடுவேன் சொல்லி மற்ற பிள்ளைகள் தவறுகள் செய்யும் பொழுது உடனடியாக அந்த தவறுகளை நாம் கண்டிக்கிறோம். அந்த தவறுகளை, அந்த குறைகளை கண்டுபிடிக்கிறோம், அந்த குறைகளை சரி செய்கிறோம். அதுவே நம்ம பிள்ளைகள் அதே தவறு செய்கிற பொழுது நமக்கு அது சரியாக தோன்றுகிறது. மற்ற பிள்ளைகள் செய்கிற காரியம் நமக்கு தவறாக தோன்றுகிறது. நம்ம பிள்ளைகள் அதே காரியத்தை தான் செய்கிறாங்க. அந்த பிள்ளைகளை போல இவர்கள் வஸ்திரம் போடுகிறார்கள், அந்த பிள்ளைகளை போல உலக பிரகாரமாக ஜீவிக்கிறார்கள், அந்த பிள்ளைகளை போலவே இவர்கள் ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறார்கள், கர்த்தருக்கு பணிவிடை செய்யாமல் இருக்கிறார்கள், சண்டே ஸ்கூலுக்கு வராமல் இருக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருக்கிறார்கள், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அப்ப மற்ற பிள்ளைகள் செய்வதெல்லாம் தவறாக நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. நம்ம பிள்ளைகள் நம்முடைய செய்கிறதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு சரியாக தோன்றுகிறது. அதனால் தான் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிகிச்சையிலும் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் நம்மால் உருவாக்க முடியவில்லை. அப்போ ஒன்று, சாமுவேலிடத்தில் காண்பிக்கப்பட்ட கண்டிப்பு சொந்த பிள்ளைகளிடம் காண்பிக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, சாமுவேலிடத்தில் எந்த குறைகளை எல்லாம் கண்டுபிடித்து அவர் சரி செய்தாரோ தன் பிள்ளைகளிடம் இருந்த குறைகளை அவர் கண்டுபிடிக்கவே இல்லை. அது அவருடைய கண்களுக்கு குறைபாடாகவே தெரியவில்லை. எல்லா ஜனங்களும் இடரை போவதற்கு, வழி விலகி போவதற்கு தன் பிள்ளைகள் ஒரு காரணமாக இருக்கிறாங்க என்பதை அவர் அறியாமல் போனார். அடுத்தது மூன்றாவதாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சாமுவேலை கர்த்தருக்கேற்ற சீச்சையிலும் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் ஏலி உருவாக்கினது போல ஏன் சொந்த பிள்ளைகளை உருவாக்க முடியவில்லை என்று பார்க்கும் பொழுது, தன் சொந்த பிள்ளைகள் மேல் இருந்த அளவுக்கு அதிகமான சிநேகம், அன்புதான் காரணம். அது நம்முடைய பாஷையில் சொல்லணும்னா அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுத்தாங்க, அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்தினாங்க. ஆனால் வளர்ப்பு பிள்ளைகளிடத்தில் அந்த அன்பு காட்டவில்லை. வளர்ப்பு பிள்ளையிடம் அந்த அன்பு காட்டவில்லை. அவங்க தவறு செய்யும்போது கண்டித்தார், அதிகாலையில் நேரத்தில் எழுப்பினார், ஆலயத்தில் பணிவிடை செய்ய வைத்தார், தேவ சத்தம் கேட்க பழக்கப்படுத்தினார், ஜனங்களுக்கு எது நீதி நியாயம் செய்கிற எல்லா காரியத்தையும் பழக்கப்படுத்தினார். தம் பிள்ளைகளுக்கு மாத்திர தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட ஜனங்கள் இடரை போவதற்கு, மறுதலித்து போவதற்கு அவன் காரணமாயிருக்கிறார் என்று அறிந்தும் கூட தன் பிள்ளைகளை அவர் கண்டிக்க முடியவில்லை. ஏன் தன் சொந்த பிள்ளைகளை கண்டிக்க முடியல? ஏன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை சரி செய்ய முடியலன்னு சொன்னா, அடிப்பதற்கு மனது வரலை. மற்ற பிள்ளைகளை அடிப்பது போல, நியாயம் திருப்பது போல தன் பிள்ளைகளிடத்துல அவரால் கண்டிப்பு செலுத்த முடியவில்லை. அன்புதான் ஒரு காரணமாக இருந்தது. அந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த செல்லம் தான் அளவுக்கு அதிகமான ஒரு காரணமாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், சாமுவேலை கண்டித்தது போல தன் பிள்ளைகளை கண்டிக்கவில்லை. சாமுவேலிடத்தில் இருந்த குறைகளை சரி செய்தது போல தன் பிள்ளைகளிடம் இருந்த குறைகளை சரி செய்யவில்லை. மூன்றாவது, அந்த சொந்த பிள்ளைகளிடம் காண்பிக்கப்பட்ட அன்பு சாமுவேலிடத்தில் காண்பிக்கப்படவில்லை. அந்த பிள்ளைகள் இடரை போனதற்கு ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைகள் மறுதலித்து போனதற்கு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததற்கு அளவுக்கு அதிகமான அன்புதான் ஒரு காரணமாய் இருக்கிறது. அப்ப எனக்கு அன்பானவர்களே, அப்ப பாருங்கள், 1 சாமுவேல் 2 அதிகாரம் 23 பொல்லாத நடக்கையை சொல்ல கேட்கிறேன். அப்ப கவனத்திற்கு வருகிறது, உங்க பிள்ளைகள் இந்த தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏலியினுடைய காதுக்கு செய்தி வருகிறது, ஆனாலும் கண்டிக்கவில்லை. நம்முடைய பிள்ளைகளை குறித்து எந்த செய்திகள் நம்ம காதுக்கு வந்தாலும், ஸ்கூலில், ஆலயத்தில், சமுதாயத்தில் உங்கள் பிள்ளைகள் இப்படி தவறு செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம அதை கவனித்து அதை சரி செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு என் பிள்ளை அந்த மாதிரி இல்லை, என் பிள்ளை அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு உடந்தையாக நம்ம இருந்து விடக்கூடாது. நம்முடைய காதுகள் நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய காதுகள் எது கேள்விப்படுகிறதோ அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அவைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த துர்ச்செய்தியை கேள்விப்பட்டும் கூட தன் பிள்ளைகளை அவர் கண்டிக்கவில்லை. 2 அதிகாரம் 24 ஜனங்கள் இடரை போவதற்கு காரணமாய் இருக்கின்ற அறிந்தும் அவர் கண்டிக்கவில்லை. அதே 1 சாமுவேல் 3 அதிகாரம் 13 தன் பிள்ளைகளுக்கு சாபம் வரப்போகிறது என்பதை அறிந்தும் அவர் அதை அடக்கவில்லை. இது நிமித்தம் நடந்த ஒரு காரியம் என்ன? அந்த பிள்ளைகள் வாலிப வயதிலேயே மரித்து போனார்கள். அன்பானவர்களே, வேதத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு, பரிசுத்தத்தை பிறப்பிக்கும். அதாவது ஜெபிக்கிறவனை உருவாக்குவான்.
அபிஷேகம் பெற்றவன் அபிஷேகம் பெற்றவனை உருவாக்குவான். ஒழுக்கமுள்ளவனை உருவாக்குவான். ஸ்தோத்திர. தேவனுக்கு உண்மையுள்ளவனை உருவாக்குவான். ஆராதிக்கிறவனை உருவாக்குவான். கீழ்ப்படிகிறவனை உருவாக்குவான். கீழ்ப்படியாதவனை உருவாக்குவான். அதே போலதான் இப்போ ஏலி சாமுவேலை சரியாக வளர்த்தார், தன்னுடைய சொந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்கலை. எதிர்காலத்தில் இந்த தவறை யாரு செய்தாங்கன்னா சாமுவேல் இந்த தவறை செய்தார். ஏலி தாம் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்தாரோ, எப்படி அன்பு காட்டினாரோ, எப்படி கண்டிக்கவில்லையோ, எப்படி குறைகளை சீர்படுத்தவில்லையோ, அதே போல சாமுவேலும் எதிர்காலத்தில் தன் பிள்ளைகளை சீர்படுத்தவில்லை, அந்த குற்றங்களை அந்த காரியங்களை சரிபடுத்தவில்லை. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் முதிர்வயதா இருக்கும் பொழுது, இனிமேல் உங்கள் பிள்ளைகள் எங்களை ஆள வேண்டாம், எல்லா ஜனங்களுக்கும் இருப்பது போல எங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இது சாமுவேல் செய்த ஒரு பெரிய தவறு. தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்ன தவறு செய்தாரோ அதே தவறை சாமுவேலும் செய்திருக்கிறார். என் அன்பானவர்களே, நாம் எதை விதைக்கிறோமோ அதைவே நாம் எதிர்காலத்திலே அறுவடை செய்வோம். நாம் இன்றைக்கு எதை உருவாக்குகிறோமோ அதை தான் பிற்காலத்திலே நம்ம மூலமா ஊழியத்தில் உருவாக்கப்படுகிறோம் அதை செய்வாங்க. அருமையான இந்த காலை பொழுதிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அன்பான பெற்றோர்களே, பிள்ளை வளர்க்கிற காரியத்திலே நம்ம ரொம்ப என்னை உட்பட நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24 சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் பிள்ளைகளுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சிலே மதீனம் ஒட்டியிருக்கும் பிரம்பை தன்னை அகற்றும் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த அன்பான தேவ பெற்றோர்களே, நண்பு தகப்பனாரே, தாயாரே, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில் அதுவும் இந்த கடைசி காலகட்டத்தில் கர்த்தருக்கேற்ற சேற்றிலும் கர்த்தருக்கேற்ற போதையிலும் உருவாக்க வளர்க்கப்பட நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி அப்பா. நேற்று காலை பொழுதிலே அப்பா 2 விதமான பிள்ளைகள் என்கிற தலைப்பில் சிந்தித்தோம். இந்த காலை பொழுதில் 2 விதமான பெற்றோர்கள் என்கிற தலைப்பில் சிந்தித்தோம். ஒன்று, மற்ற பிள்ளைகளை கண்டிப்பது போல எங்கள் பிள்ளைகளை கண்டிப்பதில்லை. இரண்டாவது, மற்ற பிள்ளைகளுடைய குறைகளை சரி செய்வது போல எங்கள் பிள்ளைகளுடைய குறைகளை நாங்கள் சரி செய்வதில்லை. ஆண்டவரே அப்பா, மற்ற பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்தாமல் சரியான வழியில் வளர்ப்பது போல எங்கள் பிள்ளைகளிடத்தில் அந்த கண்டிப்பை காட்டாமல் அளவுக்கு அதிகமான பாசம், அளவுக்கு அதிகமான அன்பு, அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுக்கிறதுனாலே எங்கள் பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறார்கள். தேவனுக்கு விரோதமா, ஊழியத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். தகப்பனே, இந்த காலை பொழுதிலே எங்கள் பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மனோவா ஜெபித்தது போல ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஞானத்தை தாரும் ஆண்டவரே. வசனத்தில் உருவாக்க, ஜெபத்தில் உருவாக்க, கிருபையில் உருவாக்க, சத்தியத்தில் உருவாக்க, எதிர்காலத்தில் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்க்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்கிற இவர்களுக்கும் உதவி செய்யும், பிரசங்கிக்கிற எனக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. கிருபையாய் எங்களை நினைத்தருளும், பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.